இந்த ஃபோன் பாக்ஸ் வரதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் நான் Flipkartல பார்த்தேன், அதுக்கப்புறம் பிரைஸை பார்த்தேன். எந்த ஃபோனை பத்தி நான் சொல்றேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதாங்க Motorola Edge 40. இந்த ஃபோனை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். இத ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Actually, Motorola Edge series boxes நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு environmental friendly boxes கொடுத்திருக்காங்க. இதுல வந்து plastic free packaging னு கிளியரா போட்டிருக்காங்க. நான் இது ஏன் சொல்றேன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த பாக்ஸ் வந்து பெருசா இருக்கு. environmental friendly இருந்தாலும் இதுக்குள்ள சார்ஜர் கண்டிப்பா இருக்குங்க. ஓபன் பண்ணி காட்டுறேன். Right. Case, documentations and SIM ejector tool. Case எப்படி இருக்கு? Oh, hard plastic casing, nice quality. ஆனா bend பண்ணீங்கன்னா மேபி உடைஞ்சிரும், so be careful with it. We'll come to that. உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜர் நான் சொன்ன மாதிரியே இருக்கு உள்ள பாக்ஸ்ல, and இது வந்து ஒரு 68 வாட் சார்ஜர் கொடுத்துறாங்க பாக்ஸ்ல. இது ஒரு GAN சார்ஜர். இதை வச்சு நீங்க USB PD சப்போர்ட் இருக்கிறதுனால உங்க லேப்டாப்பை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். and of course ஒரு டைப் C to டைப் C கேபிளும் உங்களுக்கு கிடைச்சிரும். oh man, oh my god, நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னா, இது வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அண்டர் 30,000 rupees வீகன் லெதர் வந்து ரேராக தான் நமக்கு கிடைக்கும். குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குங்க. இன் ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு. அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கு பாருங்க. இந்த வீகன் லெதர் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 7.59 mm திக்னஸ் தான். இன்னொரு வேரியன்ட் இருக்கு PMMA, அப்படின்னா பிளாஸ்டிக் தான் பட் பாலிகார்பனேட் ஆக்சுவலி. அதுவும் எங்கள்கிட்ட இருக்கு ப்ளூ கலர்ல. அது வந்து 7.49 mm திக்னஸ். லைட்னஸ், ஸ்லிம்னஸ், இன் ஹேண்ட் ஃபீல் பார்க்கும்போது தான் தெரியுது. எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா உண்மை நான் சொல்றேன், கண்டிப்பா 200 grams கீழே இருக்கு. இன்ஃபேக்ட் 180 grams கீழே இருக்க சான்ஸ் இருக்கு. லெட்ஸ் செக் இட் அவுட். இந்த மாதிரி ஸ்லிம் லைட் ஃபோன்ஸ் வரும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே 5000 mAh பேட்டரி கொடுத்து பெருசா ஃபேட்டா ஃபோன்ஸ் வருது. ஸோ திஸ் ஒன் இஸ் நைஸ். லெட் மீ செக். 173.3 grams. ஓகே, PMMA வேரியன்ட்டுக்கு ஏதாச்சும் வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்தலாமா? 169.9 grams. அப்படின்னா இதோட வெயிட் கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இல்லாமல் இந்த கேஸை போட்டு பார்த்தல எப்படி இருக்குன்னு. டிரான்ஸ்பெரண்ட் பிளாஸ்டிக் கேஸ். ஓ வாவ், ஃபிட்ஸ் னைஸ்லி. இதோட ஃபீல் பாருங்க, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதை வச்சு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். அது கூட நீங்க பாத்தீங்கன்னா 190 grams கீழே தாங்க. ஓயோ, சான்ஸே இல்லை. குட் ஜாப் Motorola, குட் ஜாப். டிசைன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, கிளாஸியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன் ஹேண்ட் ஃபீலும் சூப்பரா இருக்கு. இந்த வீகன் லெதர் பேக்ல இன்னொரு விஷயம் என்ன நல்லா இருக்குன்னா, கேமரா மாடியூல் வந்து அப்படியே பிளெண்ட் ஆகுதுங்க. ஆனா கொஞ்சம் டேபிள் வாபிள் இருக்குதுங்க பாருங்க. அது இருக்கு கண்டிப்பா, பட் ஸ்டில் லுக்ஸ் நைஸ். அந்த கேமரா மாடியூல்ல அதுக்கு மேலே ரிங் இருக்கு, அது கூட வெளியே வரதுனால தான் இந்த டேபிள் வாபிள் ஆகுது பாருங்க. பட் ஸ்டில் நைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த Motorolaோட பேட் விங் லோகோன்னு சொல்லுவாங்க, அதுவும் அழகா இருக்கு. அப்புறம் சைட்ல வந்து உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஒரு பிரீமியம் போன்ல மெட்டல் ஃப்ரேம் இருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதை வந்து Motorola கொடுத்துறாங்க. இங்க வந்து உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கு. மேல வந்து அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு USB Type C 2.0 போர்ட், ஒரு ஸ்பீக்கர் கிரில் which works as a stereo speaker setup. சிம் கார்டு ட்ரே பத்தி பேசுவோம், அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றேன் நான். மேல வந்து Dolby Atmosோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருக்கு. கேமரால கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மைக் கிடைச்சிரும். அது வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த போன் வந்து 8GB 256GB வேரியன்ட், ஒரே சிங்கிள் வேரியன்ட்ல தான் வரும். ஸோ 256GB இருக்கிறதுனால ஐ திங்க் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்காது. அண்ட் ஐ வாஸ் ரைட். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் சிம் கார்டு ஸ்லாட் தாங்க இது டுவல் நானோ சிம் கார்டு இல்லை. ஆனால் இந்த ஃபோனுக்கு டுவல் சிம் சப்போர்ட் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு eSIM சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. eSIM ஃபீச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரலாக ப்ரீமியம் ஃபோன்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த ஃபோனில் வந்து eSIM ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் அது சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்னும் 2 ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்க இது கூட. IP68 ரேட்டிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குங்க. ஸோ ஒரு 30,000 கீழே ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த Motorola Edge 40ல உங்களுக்கு கிடைச்சிரும். டிசைன் பொறுத்த வரைக்கும், இன் ஹேண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ல போய் பாருங்க. ஏன்னா ரீட்டைல்லையும் இதை கண்டிப்பா விற்பாங்க. அங்க போய் செக் பண்ணுங்க. நீங்க இன் ஹேண்ட் ஃபீல் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே, ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா நான் வந்து டிஸ்பிளே பத்தி பேச விரும்புறேன். பிகாஸ் டிஸ்பிளேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் பேனல் நீங்க பாத்தீங்கன்னா 6.55 inch சைஸ்ல கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் கூட பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அது நிறைய கர்வ்னால உங்களுக்கு பெசல்ஸ் அவ்வளவு தெரியாது. அப்புறம் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து உங்களுக்கு 92.7% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க, which is very small.
இந்த பேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு POLED டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ஸ் டீப்பா இருக்கும், வைப்ரண்டா இருக்கும். இதுல ரெண்டு கலர் மோட் கொடுத்திருக்காங்க, நேச்சுரல் கலர் மோட், வைப்ரண்ட் கலர் மோட் அப்படின்னு. அதுவும் இல்லாம 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேற இருக்கு. இந்த செக்மெண்ட்ல 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் போன்ஸ் பாக்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். இந்த போன்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. கரெக்டா ஒர்க் ஆகுதுங்க, ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு, வெரி குட். அப்புறம் HDR 10+ சப்போர்ட் கொடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க HDR வீடியோஸ் பார்க்கும்போது இல்ல இந்த போனை வந்து வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா வெளிச்சத்துல, சூரிய வெளிச்சத்துல வந்து உங்களுக்கு 1200 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்துறாங்க. சோ சன்லைட் லெஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து சூப்பரா இருக்குங்க. அப்புறம் நாங்க வந்து HDR டெஸ்ட் பண்ணும்போது யூடியூப்ல HDR சப்போர்ட் இருக்கு, ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்ல. பட் HDR வீடியோ குவாலிட்டி வந்து ஓய்யோ சான்ஸே இல்லைங்க. இப்போ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது வந்து HDR சப்போர்ட் இல்லைனாலும் நெட்ஃபிளிக்ஸ்ல, மோட்டோரோலா என்ன சொல்றாங்கன்னா Amazon அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல கண்டிப்பா HDR சப்போர்ட் கிடைக்கும். சோ மேபி ஒரு லேட்டர் அப்டேட், ஃபியூச்சர் அப்டேட்ல உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஓகே, குவிக்லி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சொன்ன மாதிரியே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. வாட் தி கமிங் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ப்ளே பண்ணனா காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ஆயிரும். சோ ஐ cannot do that. Copyright free electronic music, don't tempo. சவுண்ட் குவாலிட்டி பத்தி நான் சொல்லணும்னா லவுடா இல்லைனாலும் உங்களுக்கு ரிச்சா இருக்கு, டென்ஸா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கனால. ஓகே, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? உள்ள வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் MediaTek Dimensity 8020 6 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்ல உள்ள சிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த சிப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 778G ஓட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. Antutu ஸ்கோரே காட்டிரும். Geekbench ஸ்கோரும் நல்லா இருக்கு. கேமிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா COD மொபைல் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். வெரி ஹை கிராஃபிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்ஸ்ல நீங்க விளையாடலாம். அப்புறம் இதுல வந்து ஸ்லிம் இருந்தாலும் போன், இதுல வந்து மோட்டோரோலா என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. So கூலிங் பண்ணும். கேமிங் கூட லாங்கா நீங்க விளையாண்டீங்கன்னா, லாங் செஷன்ஸ் விளையாண்டீங்கன்னா இட் ஷுட் பி ஃபைன். நாங்க அது இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல, பட் நாங்க விளையாடி கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ போடுறோம். எந்த போனோட கம்பேர் பண்ணோம் அது கூட கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக கண்டிப்பா அந்த வீடியோ கொண்டு வருவோம். RAM பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி. பட் தட் இஸ் LPDDR4X RAM. ஸ்டோரேஜ் டைப் வந்து உங்களுக்கு UFS 3.1 கொடுத்துறாங்க, which is very good. பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4400 mAh பேட்டரி கிடைக்கும். ஏன்னா ஸ்லிம் போன் ஆஃப் கோர்ஸ். பட் மோட்டோரோலோட பேட்டரி டியூனிங் வந்து ஜெனரலி சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம 68 வாட் சார்ஜிங் இருக்கவே இருக்கு. பிளஸ் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. 68 வாட் சார்ஜர் வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு 40-45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஓகே, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.2 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு. அப்புறம் 5G பேண்ட்ஸ் உங்களுக்கு 14 5G பேண்ட் சப்போர்ட் கிடைக்கும். Airtel, Jio, N77, N78 எல்லாமே everything works fine on this. இந்த Motorola Edge 40 ஓட கேமரா பத்தி நான் கண்டிப்பா பேசி ஆகணுங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 3 கேமரா 4 கேமரா இல்லாம 2 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பட் 2 கேமராஸுமே சூப்பர் யூஸ்ஃபுல்லான கேமராஸ்ங்க. ஏன்னா பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா, லென்ஸோட அபர்ச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா f/1.47 கொடுத்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. Motorola Edge 30ல உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் 13 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. பட் அதை வச்சு நீங்க மேக்ரோ போட்டோஸ் எடுக்கலாம், மேக்ரோ வீடியோ ஷூட் பண்ணலாம். அந்த கேமராவே டெப்த் சென்சரா கூட ஒர்க் ஆகுதுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா கிடைச்சிரும். நாங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டோஸ் எடுத்தோம். அதுல வந்து நான் மெயினா நோட்டீஸ் பண்ணது என்னன்னா பிரைமரி கேமரா வச்சு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன் சூப்பரா இருக்குங்க. ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவோட கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா பிரைமரி கேமரால உங்களுக்கு பெரிய அபர்ச்சர் கிடைக்கிறதுனால நீங்க யாராச்சும் க்ளோஸ் சப்ஜெக்ட் வச்சு ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் கிடைக்குது இல்ல, நேச்சுரல் போக்கா எஃபெக்ட். அது வந்து போர்ட்ரேட் மோடோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா போர்ட்ரேட் மோட்ல சில டைம் எட்ஜ் டிடெக்ஷன் ஒர்க் ஆகலனா இந்த நேச்சுரல் போக்கா வச்சு நீங்க பியூட்டிஃபுல்லான போக்கா கிரியேட் பண்ணலாம். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அபர்ச்சர் கூட உங்களுக்கு வந்து f/1.47 கொடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து லோ லைட் பிக்சர்ஸ் கூட நல்லா கிடைக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வீடியோ வந்து உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ எல்லா சென்சர்ஸ்லயும் கொடுத்துறாங்க. பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்துலயுமே. ஆனா 4K 60 FPS இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. that would have been better. ஆனா 4K 30 FPSல வீடியோ எடுத்தப்போ ஓரளவு நல்லா தான் இருந்தது. ஸ்டெபிலைசேஷன் and all was good. ஆனா நாங்க எக்ஸ்டென்சிவா கண்டிப்பா டெஸ்ட் பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா செல்ஃபி கூட நாங்க எடுத்து பார்த்தோம். செல்ஃபி குவாலிட்டில வந்து ஓகே தான், நாட் பேட் அட் ஆல். ஆனா நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்றேன், இந்த போட்டோஸ் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிரலாம். நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் மறந்தே போயிட்டேங்க. ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான கேமரா ஃபீச்சர்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். போர்ட்ரேட் வீடியோ நீங்க ஷூட் பண்ணலாம், ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம், ரியர் கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம். ஆனா HD குவாலிட்டி தான் கிடைக்கும். ஆனா எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு நல்லதா இருக்கு. அப்புறம் ஒரு ஹொரைசன் லாக் ஃபீச்சர்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து Vivo போன்ல பார்த்தோம், அதே இது வந்து Edge 40லயும் கொடுத்திருக்காங்க. அப்படினா நீங்க வந்து இப்படி வச்சு ஷூட் பண்ணும்போது இப்படி பண்ணாலும் அது இப்படியே தான் ஷூட் ஆகும். சரி, நீங்க பாருங்க வீடியோ, புரிஞ்சுது நான் என்ன சொல்றேன்னு.
ஃபைனலி மோட்டோரோலா ஃபோன்ஸ் வாங்குறதுக்கான நான் சஜஸ்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இதுல இருக்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆல்மோஸ்ட் நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மை யூஎக்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் போட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க மோட்டோரோலா. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கிடைக்கும். மோட்டோரோலா என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி மோட்டோரோலா டைம்க்கு அப்டேட் கொடுத்துடணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு விஷயம் வந்து மோட்டோரோலா ஐ ஹோப் தே ஃபிக்ஸ் இட். அப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கூகுள் ஆப்ஸும் கொடுத்துறாங்க. ப்ளோட்வேர் சுத்தமா இல்லைங்க. அப்புறம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்க் ஷீல்ட் செக்யூரிட்டி கண்டிப்பா இருக்கு இதுல. அப்புறம் மோட்டோரோட செக்யூரிட்டி ஆப் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு ஃபோல்டர் லாக் ஆப்ஷன் இருக்கு. பின்ன ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம வைஃபை நீங்க செலக்ட் பண்ணும்போது அது பக்கத்துலயே ஒரு ரெட் டாட் கிரீன் டாட் அப்படி இருக்கும். அந்த கிரீன் டாட் பாத்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி, ரெட் டாட் பாத்தீங்கன்னா வீக் செக்யூரிட்டி. நீங்க வெளியே கேஃபே போனீங்கன்னா அங்க போயிட்டு வந்து ஏதாச்சும் ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணும்போது அதோட செக்யூரிட்டி வீக்கா இருக்கா குட்டா இருக்கா அதை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மோட்டோரோலா ரெடி ஃபார் ஃபீச்சரும் கிடைக்கும். அது இந்த போன்லயும் இருக்கு. டைரக்டா உங்க போன் ஸ்கிரீனை டிவில காஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டோரோலா H40 இந்த வீகன் லெதர் வேரியன்ட்ல ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. அது இல்லாம IP68 ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங், eSIM, கர்வ் டிஸ்ப்ளே, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஒரு நல்ல ப்ராசஸர், டீசென்ட் கேமராஸ். உண்மையா சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த போனை நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் ஐ எம் திங்கிங் என் மாம்கே வாங்கி தர போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இதோட பிரைஸ் பத்தி சொல்லிடுறேன். 29,999 பிரைஸ் போட்டிருக்காங்க. ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Flipkartல 27,999 கிடைக்கும். 2,000 rupees ஆஃப் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம 6 months ஃப்ரீ ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் கொடுக்குறாங்க. இப்போவே நீங்க ஃபோன் ப்ரீ ஆர்டர் பண்ண விரும்புறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஐ திங்க் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் த ஃபோன் இஸ் குட். மோட்டோரோலா H40 பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பாசிட்டிவா இருக்குங்க. ஃபுல் டீடைல் ரிவ்யூ கூட நான் கொண்டு வரேன். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆசமான அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ், கம்பேரிசன்ஸ் ஃபோன்ஸை வச்சு நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் ட்ராக்கின் டெக் தமிழ்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டக்குனு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக்கின் டெக் தமிழ்.